ஹாய் காய்ஸ், கள்ளக்குறிச்சி டு ரிஷி நேம் டிக்டாக் செல்வராஜ். வணக்கம் ஜிலாக்கி புலாக்கி ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கிறீங்களா? நியூ இயர் தொடங்கி நாட்கள் போய்கிட்டே இருக்குது. பட் நம்மளுடைய நண்பர்களுக்கு ஒவ்வொரு இயர்ஸ்லேயும் ஒவ்வொரு அப்டேட் நான் கொடுக்கணும்னு சொல்லி முயற்சி செய்து ஒவ்வொன்றா எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் பவர் ஆம்ப் செக்ஷனில். இது வந்து ஒரு 2050 அண்டு 2030 இந்த பவர் ஆம்ப் போர்டில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 2050 தான் பயன்படுத்தி கொடுத்துட்ருக்கேன். இது வந்து ஒரு 5 சேனல் போர்டு 12012 அண்டு சப்ளையில் டூயல் பவர் சப்ளையில் இயங்கக்கூடிய ஒரு பவர் ஆம்ப் தான் இது. இதனுடைய ஆம்பியர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆம்ஸ்லேருந்து 5 ஆம்ஸ் வரைக்கும் கொடுத்துக்கலாம். 5 ஆம்ஸ் கொடுக்கும்போது கம்பல்சரி நீங்கள் ஒரு 8 இன்ச்சு ஊஃபர் வரைக்குமே பயன்படுத்தலாம். அதாவது ஊஃபர்ஸ்ன்னு சொல்லிட்டா மட்டும் போதாது, அதனோட வாட்டேஜ் ஓம்ஸு சொல்லிடுறோம். ஹோம்ஸுன்ற வகையில் 4 ஓம்ஸு லோட் பண்ணலாம், 8 ஓம்ஸும் லோட் பண்ணலாம். வாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 40 வாட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 வாட்ஸ் மினிமம், நீங்கள் அதிகபட்சம் 100 வாட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதிகம் போகிறதுனால வேஸ்ட்டு. 40 வாட்ஸுன்றதே அதிகமான உங்களுக்கு காஸ்ட்டு தரம் தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் விற்றுட்டுருக்கு. எல்லா நண்பர்களும் அதிகமான போர்டு, அதிகமான வாட்டேஜ் நிறைய பேருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரே சர்க்கிள் இது தான். எனக்கு ஹை குவாலிட்டி வாட்ஸ் ஆம்ப் வேணும், ஹை குவாலிட்டி இது பவர் ஆம்ப் வேணும், எனக்கு நிறைய அக்ரிலிக் வேணும், நிறைய ஜிகிஜிக்கா வேணும், இப்படி தான் சொல்லி கேட்குறாங்க. பட் எல்இடி வேணும், எனக்கு பேனல் வேணும், லைட்டிங் வேணும். ஸோ ஆனால் அதுக்கு தகுந்த அந்த பவர் ஆம்புக்கு தகுந்த ஒரு கம்பெனி ஸ்பீக்கரு யாரும் வாங்கி பயன்படுத்துறதில்ல. எல்லாமே மிடில் கிளாஸ் பட்ஜெட்டில் இருக்கக்கூடியவங்க, அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சு அண்ட் அடுத்த கட்டத்துக்கு போகிறவங்க, கஸ்டமர் ஆகட்டும் டெக்னீஷியன் ஆகட்டும் ஒரே அந்த ஸ்டேட்டஸில் தான் இருக்காங்க இன்ன வரைக்கும். வீடியோவை எடிட் பண்ணாமல் போகிறேன், கொஞ்சம் ஏதாவது ஸ்டக் ஆச்சுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. என்ன காரணம்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கண்டினியூவாக ரன்னிங்காக பேசுகிறதுனால ஸ்டக் ஆகும், நான் எடிட் பண்ணலை. இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூயல் பவரில் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே 7 IC வச்சு பண்ணி கொடுத்துட்ருந்தேன். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 5 ICலையும் கொடுக்குறேன், 7 ICலையும் கொடுக்குறேன். இது கொஞ்சம் மார்க்கெட்டில் ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக நம்மளுடைய நண்பர்கள் வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. 5.1 கிட்டாவும் ஃபுல் காம்போவாக கொடுத்துருக்கேன். இது 5 IC ஏன் பயன்படுத்தியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, லோ பட்ஜெட்டில் 5 ஸ்பீக்கருக்கு பயன்படுத்தணும். சப்வூஃபர் அண்டு ஹையாக போகிறவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கணும். சப்வூஃபர் நான் 12 இன்ச்சு 8 இன்ச்சு 10 இன்ச்சு பயன்படுத்தணும் போது வந்து அந்த சர்க்கிளில் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டபுள் டேப் கொண்ட டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்தி ஒரு 12012 டேப் ஒரு 5 ஆம்ஸும் 24024 ஒரு 5 ஆம்ஸ் ஒரு டேப் பயன்படுத்தி நீங்கள் ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர் மேக் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஆம்பிளிஃபையரில் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் ஸ்டோரேஜ்னு வந்து பார்த்திங்கன்னா கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருப்பேன். அண்டு ஒவ்வொரு ஸ்டேஜுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நண்பர்களுக்கு தெளிவாக புரியும் பட்சத்தில் இந்த 5 சேனல் இன்புட்டை வந்து கொடுத்துருப்பேன். அதே மாதிரி ஸ்பீக்கரோட அவுட்புட்டுமே சரிங்க, தெளிவாகவே இங்கே கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத வந்து நான் தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருப்பேன். இங்கே பவர் சப்ளை வந்து அவுட்புட் கொடுத்துருப்பேன் 12 GB ப்ரோலாஜிக்கோட பவர் சப்ளை அவுட்புட்டு, அது என்ன அப்படின்றது என்னென்ன கனெக்ஷன் அப்படின்றது கொடுத்துருப்பேன். இங்கே எல்இடி பவர் சப்ளை மெட்டல் கேபினெட்டில் போடும்போது நீங்கள் எல்இடி பவர் சப்ளை எடுக்கிற மாதிரியான ஆப்ஷனும் கொடுத்துருப்பேன். இங்கே டூயல் பவர் சப்ளை, இது எந்த இடத்தாண்டா கொடுக்கணும்னு ஒரு சில நண்பர்களுக்கு தெரியாது. டைரெக்டாக ஒரு பேசிக் டெக்னாலஜி தெரிஞ்சவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணுவாங்க. வோல்டேஜ் இங்கே எடுத்தாலும் ஒன்று தான், இங்கே எடுத்தாலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு வயரை சால்ட்ரிங் அடிப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே நீங்கள் வயர் கொடுக்கும்போது அதனுடைய வோல்டேஜோட அந்த ஃப்ரீக்குவன்சி மாறும். நீங்கள் இங்கே எடுக்கும்போது ஒரு சப்ளை வரும், கெப்பாசிட்டர் எண்ட் ஆஃப்ட் எடுக்கும்போது ஒரு ஃப்ரீக்குவன்சி மாதிரி வேலை செய்யும். நிறைய நண்பர்கள் அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் போக போக கம்பல்சரி புரிஞ்சுக்கோங்க. இந்த போர்டே நான் வந்து பார்த்திங்கன்னா காமனாக கிரவுண்டு கொடுத்து ஒரு பவர் ஆம்ப் 5.1 மேக் பண்ணி கொடுத்துருந்தேன். அதில் கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருந்ததுனால அந்த பிரச்சனைகள்லாம் ஆல்ட்ரு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராக் போட்டு மறுபடியும் அந்த ரிஷ்யூலாம் அட்டன் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா இதை ஆல்ட்ரு பண்ணி மறுபடியும் வளைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிரவுண்ட் எப்படி போகணும் அண்ட் பவர் சப்ளை எப்படி போகணும் அப்படின்றது இந்த 5.1 கிட்லேயும் நான் அது மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஒரு டெக்னீஷியனுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது. ஒரு ஆம்பை தூக்கி வச்சு மாட்டினோம்னா, டேப்பை தூக்கி அடித்தோமா, அந்த இடத்தாண்ட வயரை தூக்கி அடித்த உடனே அம்மிங் ஆகுது, ஆட்டிங் ஆகுது, எல்லாத்தையுமே முடிச்சிடணும்
அப்படின்ற காரணத்துக்காக எங்கெங்கே என்ன கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு டீட்டெயிலை இந்த ஆம்ப்ளிஃபையர் போர்டில் அப்படியே கொடுத்துருக்கேன். லோ பட்ஜெட்டில் எடுக்கிற நபர்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஆடியோ குவாலிட்டியும் பெஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ஒரு சில நண்பர்கள் வந்து டூயல் பவரில் நல்லா இருக்குமா, சிங்கிள் பவரில் நல்லா இருக்குமா ஆடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னையை பொறுத்தளவுக்கு கிளாஸ் டீயில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பவரில் இயங்குறது தான். பட் அதனுடைய சுவிட்சிங் ஆப்ஷன் வேறு, பட் அதனோட குவாலிட்டி தரமும் வேறு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டீயும் மார்க்கெட்டில் முன்னேறி வந்துகிட்ருக்கு. இருந்தாலும் ஹோல்டு சர்க்கிள் ஆம்ப்ளிஃபையர் மிடில் கிளாஸில் இருக்கவங்க பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. பட் இந்த மாதிரி பவர் ஆம்ப்ளிஃபையர் செக்ஷனில் வந்து நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது வந்து கிளாஸ் டீ இல்லாமல் இந்த மாதிரி பவர் ஆம்ப்ளிஃபையரில் யூஸ் பண்ணும்போது அது டூயல் பவரில் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்கும். எல்லா ஐசிக்குமே டூயல் பவர் வராது. பட்ஜெட்டுக்குள்ளேன்னு எதிர்பார்க்கும்போது அங்கே டெக்னீஷியன்கள் வந்து பட்ஜெட்டுக்குள்ளே எதிர்பார்க்குறவங்களுக்கு சிங்கிள் பவர் சப்ளை ஆம்ப்ளிஃபையர் தான் ரெடி பண்ணி தர முடியும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஏன்னா உங்களுக்கு டூயல் பவர் சப்ளையில் கம்பல்சரி ரிசல்ட்டு நல்லாவே இருக்கும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இதிலே சிங்கிள் பவர் சப்ளையில் நம்மளுடைய கம்பெனியில் 24 வோல்ட்டில் 2050 போர்டு இருக்குது. பட் அதுக்கான ரிசல்ட்டும் இதுக்கான ரிசல்ட்டும் உங்களுக்கு 50% டிஃப்ரெண்ட் இருக்கும். என்னையை பொறுத்தளவுக்கு ஒரு ஐசின்னு பார்த்திங்கன்னா டூயல் பவரில் ஒர்க் ஆகும்போது தான் அதனோட ரிசல்ட்டு வேறு லெவலில் இருக்குது. சிங்கிள் பவரில் நான் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் எனக்கு என்னோடய எதிர்பார்ப்புக்கு இல்லை. பட் நிறைய நண்பர்கள் பயன்படுத்துகிறாங்க. பட் என்னோடய எதிர்பார்ப்புக்கு இல்லை அப்படின்றதையும் நம்மளுடைய நண்பர்களுக்கு தெரிய வச்சிடுறேன். இந்த போர்டு தேவைப்படுற நபர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் ப்ரொஃபைலில் கொடுத்துருக்கேன். நிறைய நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்பில் போய்ட்டு எப்படி ஆர்டர் பண்ணணும்னு தெரியலை. என்னுடைய நம்பரை சேவ் பண்ணிட்டு என்னோடய வாட்ஸ்அப்புக்குள்ளே போய்ட்டு ரைட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா ஹோம், அதாவது வீடு மாதிரி ஒரு இமேஜஸ் இருக்கும். யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. வீடு மாதிரின்றது ஏன் சொல்கிறேன்னா ஒரு சிலவங்களுக்கு படிக்காதவங்களுக்கு இப்படி சொன்னால் தான் புரியும். அந்த வீடோட பொசிஷன் மாதிரி ஒரு படம் மாதிரி இருக்கும். அது வந்து ஹோம், அதாவது கொஞ்சம் தெரிகிறவங்களுக்கு ஹோம் மாதிரி இருக்கும். கொஞ்சம் படிக்காத நபர்களுக்கு பார்த்துட்ருப்பீங்க நம்மளோட வீடியோ, அது வந்து வீடு மாதிரி இருக்கும். அது ரைட் ஹேண்ட் சைடில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய போர்டோட டீட்டெயில்ஸ் என்ன கனெக்ஷனாக, அது என்ன டீட்டெயில்ஸ், போர்டோட இமேஜஸ், என்ன ரேட்டு எல்லாம் டோட்டலும் கொடுத்துருப்போம். வீடியோஸில் யாரும் ரேட் கேட்காதீங்க. அதே மாதிரி இந்த எடக்கு முடுக்கான அண்டு ரஃப் அண்ட் டைப்பாக கமெண்ட் போடுற நண்பர்கள் எனக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா நேராக எனக்கு வந்து பதில் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. எனக்கு தெரிஞ்சதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த வீடியோஸில் வந்து கமெண்ட் போடுறது வந்து எடக்கு முடுக்க கமெண்ட் போடுறவங்க முக்கியமான தகவல்களை கமெண்ட் போடலாம், தப்பு கிடையாது. எனக்கு பாசிட்டிவாக முன்ன கமெண்ட் மட்டும்தான் போடுங்கன்னு நான் சொல்ல கிடையாது. உங்களுக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அந்த கமெண்ட் போடுங்க. பட் நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட் போடும்போது இது தவறு இது சரி அப்படின்றத வந்து என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி கூட நீங்கள் பேசலாம், ஓகேங்களா? பட் நான் அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன், அது சரியாக என்னன்றதை அதுக்கப்புறம் பேசிவிட்டு நீங்கள் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனை நீங்கள் போடுற கமெண்ட் என்னவாக இருந்தாலும் நான் பப்ளிசிட்டிலே தான் வச்சுருப்பேன். அதை டெலீட் பண்ண மாட்டேன், ஹைட் பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். பட் தவறுனா தவறுன்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த ராங் ரஃபாக கமெண்ட் போடுற நண்பர்களுக்கு தான் இந்த கடைசி எண்ட் ஆஃப் பதிவு. பட் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது ஒரு சில நண்பர்கள் டெக்னீஷியன் கேட்டிருந்தீங்க. இது ரிவ்யூலாம் கிடையாது, ஆஹா ஓஹோன்னுலாம் செய்ய கிடையாது. இதனுடைய ஐசி குவாலிட்டி, ஐசியோட ஆடியோவை பற்றி, இந்த டூயல் பவர் சப்ளையில் எப்படி இயங்கும் அப்படின்னு தெரிஞ்ச நபர்கள் வாங்கி பயன்படுத்துங்க. நன்றி.